வெல்கம் டு மெட்ராஸ் கிரைமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு புபூர் புலோட்சிட்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிப்பு வகையானது. இது வந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா பக்கம்லாம் ட்ராவல் பண்ணவங்க வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது ஒரு டெசர்ட் ஐட்டம் தான் இது. இது வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு தான் செய்வாங்க. நம்ம ஊர்ல வந்து இது கருப்பு கவுனி அரிசி கஞ்சின்னு சொல்லலாம், இல்ல கருப்பு அரிசி பாயசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து குக் பண்ணி செய்வாங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுல்ல வந்து அரிசி, கருப்பு கவுனி அரிசி வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. இது ஒரு 5, 6 பேர் கூட சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதனால அந்த அளவுக்கு போதும். 1 கப் எடுத்துட்டு நல்லா ஒரு 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 7, 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தான் இதை வந்து நம்ம சமைக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நான் சோக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 8 மணி நேரம் கழிச்சு திருப்பி அந்த ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த தண்ணியில் எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த தண்ணியோடையே வந்து குக்கரில் ஊற்றிடுங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு கப்புக்கு வந்து ஒரு 5, 6 கப் அளவு கூட தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதிகமாக இருந்தாலும் ஓகே தான் வந்து. ஏன்னா இது வந்து கஞ்சி மாதிரி நல்லா குழஞ்சி வேகணும். இதை ஊற்றிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 7, 8 விசில் அந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க வந்துட்டு. அரிசி ஆனால் சோக் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். உடனே செய்ய முடியாது. இதை வந்து நைட்டு கூட சோக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட காலையில் செய்யலாம். உங்ககிட்ட இந்த பாண்டான் லீஃப் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அதையும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 7, 8 விசில் நல்லா விட்டுருங்க. 7, 8 விசில் விட்டு எடுத்து பாருங்கள். நல்ல அரிசி வந்து நல்லா மேஷ் ஆகிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஊற விடுங்க. இப்போ நம்மளோட அரிசி வந்து வெந்துருச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்டியால் எடுத்து பாருங்கள். நல்லா ஒரு 2, 3 அரிசி எடுத்து இப்படி நல்லா மசிச்சு பாருங்கள். மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகும். அந்த அளவுக்கு இந்த அரிசி வந்து நல்லா குக் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைகளால் அமுத்துறேன் பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கலர் வந்து உண்மையிலுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் வந்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அந்த பாண்டான் லீஃபை வந்து எடுத்துடலாம். அது இனிமேல் தேவைப்படாது. எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம் வந்து. இது கூடவே வந்துட்டு நார்மல் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி பனை வெல்லம் எதாவது இருந்ததுன்னா உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வேக விடுங்க அந்த வெல்லத்தோடு சேர்த்து. இப்போ உடனே கொஞ்சம் அந்த வெல்லம் கரைஞ்ச பிறகு இந்த ஜவ்வரிசியும் போட்டுருங்க. ஜவ்வரிசியும் போட்டு தண்ணி வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணி, ஏன்னா ஜவ்வரிசி வேகணும், நல்லா வேகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் நல்லா சூடு தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அந்த ஜவ்வரிசி நல்லா வேகணுன்றதுக்காக வந்து ஆட் பண்ணுறேன். நடுவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆக்சுவலாக இந்த அரிசி வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இது வந்து ஆந்தோசைனின் ப்ராப்பர்ட்டி உள்ள அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் யூடியூப்பில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மோரோவர் அயன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெசர்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. இது கூடவே வந்து ஒரு அரை மூடி தேங்காயை வந்து நல்லா பால் எடுத்து திக்காக சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா ஒரு கஞ்சி பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டிப்பட்டு இருக்கும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் எதாவது இருந்ததுன்னா
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இத வந்து நல்லா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்துற வேண்டியது தான் வந்துட்டு. நடுவுல ஆனா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடி புடிச்சிடாம. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். அப்ப எடுத்துருங்க. ஏன்னா, அப்புறம் கொஞ்சம் திக்கானாலும் ஆயிடும் வந்துட்டு. இப்போ ஒரு பவுல்ல இது எல்லாத்தையுமே ஊத்திருங்க. நான் சும்மா அலங்கரிக்கிறதுக்காக அந்த பாண்டான் லீஃப வந்து சைடுல இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். அ இதுக்கு மேல வந்து அவங்க தேங்காய் பால் ஊத்தி தான் சர்வ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு. அ என்கிட்ட வந்து கோகனட் க்ரீம் இருந்தது. அத நான் மேல வந்து ஊத்தியிருக்கேன். அது சும்மா லைட்டா நான் ஒரு சின்ன டெக்கரேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஏதோ ஒண்ணு வந்துச்சு, அத போட்டாச்சு. ஸோ தேங்காய் பால் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கோகனட் க்ரீம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். அ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இருக்காது. நார்மல் மைல்டான ஸ்வீட்டா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.